கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது வராதுங்க. கார்த்திகை அமாவாசையாக இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் அவர் இருக்கிறதுனால உண்மையிலேயே நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமையும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 4ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது சுபத்துவம். 5ஆம் இடத்துல குருவின் பார்வை, 6ஆம் இடத்துல குருவின் வீடு. ஆக இந்த வாரம் எப்பவுமே பொதுவா அமாவாசை வந்தாலே மனசுல கொஞ்சம் அப்படியே இது நடக்குமா அது நடக்குமான்ற குழப்பம் கடகராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். இந்த தடவை அந்த மாதிரியான குழப்பங்களே இருக்காது. மனசுல கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வார ஆரம்பத்திலேயே செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களுமே சுக்கிரனோடு சேர்ந்து அவர் வலிய அமைப்பில் இருப்பதால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உண்டுங்க. அப்படியே 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்துல வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில இருப்பார். அந்த வியாழன், வெள்ளி, சனிக்கிழமையில உச்சகுருவின் பார்வை ராசிநாதன் 2ற்கும் தொடர்பு ஏற்படுவதால் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஏற்கனவே கடந்த காலத்துல ஒரு 3-4 வருஷமா எந்தெந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமாய் போச்சு, பேரு கட்டு போச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல எல்லாத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்டு. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம். வார இறுதியில் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு வருவது என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை தீர்க்கக்கூடியது. எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். யாரெல்லாம் பின்னால உங்க முதுகுல குத்தி உங்களை வேதனைப்பட வச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திற்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு இது உண்மையில் யோக வாரம்.